ஜப்பான் ஒரு விசித்திரமான நாடாக இருக்கிறது. ஆனால் அற்புதமான விஷயங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான நாடுகளின் ஒன்றாகவும் மாறுகிறது. இது ஏராளமான மக்களை பார்வையிட ஈர்க்கிறது. அவற்றில் சில புரிந்து கொள்ளக்கூடியவை, ஆனால் மற்றவை நம் கற்பனைக்கு அப்பாற்பட்டவை. நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிக விஷயங்களை உருவாக்கிறார்கள். அவற்றின் சிலவற்றை பார்ப்போம். நூடுல் ஸ்லர்பிங். ஜப்பான் அதன் மிகவும் கண்ணியமான பழக்க வழக்கங்களுக்கு நன்கு அறியப்பட்ட நாடாக இருக்கிறது. இருப்பினும் ஜப்பானிய கண்ணியத்தின் மேற்கத்திய புரிதலை சவால் செய்யும் ஒரு விதிவிலக்கு உள்ளது. நீங்கள் ஒரு உணவகத்தில் சென்று உணவை சாப்பிடும்போது நீங்கள் கண்டிப்பாக சத்தமில்லாமல் தான் உணவை சாப்பிடுவீர்கள். அது ஏனென்றால் மற்றவர்களிடம் நாகரிகம் கருதி சத்தம் போடாமல் மற்றும் உணவிற்கு மரியாதை கொடுக்கும் வகையில் இவற்றை பின்பற்றுகிறோம். ஆனால் ஜப்பானில் இதற்கு மாறாக சாப்பிடும் நூடுல்ஸை சத்தமில்லாமல் சாப்பிடுவது அந்த உணவு ருசியாக இல்லை என்று அர்த்தம் என்று சொல்கிறார்கள். அதனால சாப்பிடும் உணவை சத்தம் போட்டு சாப்பிடுவதுதான் நீங்கள் உணவு கொடுக்கும் மரியாதையாக கருதுகிறார்கள் ஜப்பானியர்கள். கட்டில் கஃபேக்கள். நீங்கள் தலைப்பை பார்க்கும்போது பாலியல் ரீதியாக எதையும் நினைக்க வேண்டாம், ஏனெனில் அது ஒருவருக்கொருவர் என்று அர்த்தம். முதல் சோயின்யா, அதாவது ஒன்றாக உறங்கும் கடை, பல ஆண்டுகளுக்கு முன்பு டோக்கியோவில் திறக்கப்பட்டது. ஆண் வாடிக்கையாளர்கள் ஒரு பெண்ணின் அருகில் கட்டணம் செலுத்தி உறங்க அனுமதிக்கிறது. ஆனால் பாலியல் எதுவும் இல்லை. அதற்கு பதிலாக வாடிக்கையாளர்களுக்கு ஒரு நிமிடம் ஒருவரையொருவர் முறைத்து பார்ப்பது அல்லது பெண்களின் தலைமுடியை 3 நிமிடங்கள் தடவுவது போன்ற சில சேவைகள் உள்ளன. இது விசித்திரமாக தெரிகிறது, ஆனால் இது திறக்கப்பட்டதிலிருந்து வியக்கத்தக்க வகையில் பிரபலமாக உள்ளது மற்றும் சோர்வடைந்த அலுவலக ஊழியர்கள் ஓய்வெடுக்க இது ஒரு இடமாக மாறியது. வெண்டிங் மெஷின்ஸ். உலகின் பெரும்பாலான நாடுகளில் விற்பனை இயந்திரங்கள் கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் உள்ளன. ஆனால் விற்பனை இயந்திரங்கள் எதை விற்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? பானங்கள், தின்பண்டங்கள் அல்லது சில நேரங்களில் சாண்ட்விச்கள் போன்ற பிற உணவுகள். ஆனால் இங்கே ஜப்பானில் விற்பனை இயந்திரங்கள் உங்கள் கண்களை திறக்கும் உலகமாக இருக்கும். ஜப்பானிய விற்பனை இயந்திரங்கள் பெரிய வகையான தயாரிப்புகளை கொண்டுள்ளன. அவற்றில் சில பல்பொருள் அங்காடிகள் அல்லது மளிகை கடைகள் போன்ற சில இடங்களில் மட்டுமே விற்கப்படுகின்றன. விற்பனை இயந்திரங்களிலிருந்து நீங்கள் என்ன வாங்கலாம்? பழங்கள், காய்கறிகள் மற்றும் சிகரெட் முதல் உள்ளாடைகள், மதிய உணவு பெட்டிகள் மற்றும் இறால் வரை உங்களால் வாங்க முடியும். ஜிகோகுடானி மங்கி பார்க்ஸ். தலைப்பிலிருந்து இது ஒரு சாதாரண பூங்காவாக இருப்பதை போல் நீங்கள் உணரலாம். அங்கு காட்டுக்குரங்குகள் ஒரு கவர்ச்சியாக உணவளிக்கின்றன. இருப்பினும் இந்த பூங்காவில் குரங்குகள் எப்படி வாழ்கின்றன என்பதை பார்க்க முடியாது. ஆனால் அவை குளிர்காலத்தில் வெப்ப நீரூற்றுகளை அனுபவிக்கின்றன. உண்மையில் அருகிலுள்ள தீவிலிருந்து நூற்றுக்கணக்கான மக்காக்கள் தங்கள் உடலை சூடேற்றுவதற்காக இங்கு வருகின்றன. மேலும் இரவில் காட்டிற்கு திரும்புகின்றன. இது கடந்த காலங்களில் குளிர்காலத்தில் மட்டுமே காணப்பட்டது. ஆனால் அவர்களுக்கு தொடர்ந்து உணவளிக்கும் உதவியாளர்களுடன் அவர்கள் ஆண்டு முழுவதும் இங்கு வசிக்கத் தொடங்கினர். விலங்குகள் நம்மை போன்ற வெந்நீரூற்றுகளை ரசிப்பதை பார்க்கும்போது மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே இணக்கமான உணர்வு இருக்கிறது. இயர் கிளீனிங் பார்லர். உங்கள் காதுகளை அடிக்கடி சுத்தம் செய்கிறீர்களா? நீங்களே செய்வது சிரமமாக இருக்கிறதா? கவலைப்பட வேண்டாம், உங்களுக்காக இதை செய்ய ஜப்பானில் காதுகளை சுத்தம் செய்யும் பார்லர் உள்ளது. ஓய்வெடுங்கள். படுக்கையில் படுத்து சிறிது கிரீன் டீ குடித்துவிட்டு நிபுணர்கள் வழங்கும் 30 நிமிட காதுகளை சுத்தம் செய்து மகிழுங்கள். பல சுற்றுலா பயணிகளுக்கு இது விசித்திரமாக தெரிகிறது, ஆனால் உண்மையில் பல ஜப்பானிய ஆண்கள் வேலைக்கு பிறகு ஓய்வெடுக்க அங்கு செல்கிறார்கள். சூப்பர் டாய்லெட். கழிவறை ஏன் என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். இந்த தலைப்பை நீங்கள் முதல் பார்வையில் பார்க்கும்போது, ஆனால் உண்மையில் ஜப்பானில் உள்ள கழிப்பறைகள் வேறு எந்த இடத்திலிருந்தும், குறிப்பாக மேற்கத்திய நாடுகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டவை. சாதாரண கழிப்பறையுடன் ஒப்பிடும்போது ஒரே ஒரு செயல்பாடு மட்டுமே உள்ளது. ஃப்ளஷ். ஜப்பானியர் நீர் ஜெட் விமானங்கள், இசை, சூடான இருக்கைகள் மற்றும் பிற செயல்பாடுகளின் வரிசை ஆகியவற்றை கொண்டுள்ளது. இது சாதாரணமானவற்றை அவமானப்படுத்துகிறது. உங்களால் ஜப்பானிய மொழியை படிக்க முடியாவிட்டால் வித்தியாசமான செயல்பாட்டை தூண்டும்போது எதிர்பாராத சில விளைவுகளுக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். புஷிங் பீப்பிள் இன் தி சப்வே. சுரங்கப்பாதை மக்கள் நிறைந்திருந்தால் என்ன செய்வீர்கள்? நீங்கள் நிதானமாக அடுத்த ரயிலுக்காக காத்திருக்கலாம். இருப்பினும் ஜப்பானில் இது அவ்வாறு செயல்படாது. இடைவெளி இருக்கும்போது பயணிகளுக்கு ஒரு அறை உள்ளது. ஜப்பானியர்கள் அவசர நேரத்தில் மக்களை முன்னோக்கி தள்ளி
முடிந்தவரை அதிக இடத்தை உருவாக்குகிறார்கள். ஸ்டேஷனிலிருந்து ஏன் அவர்களை தடுக்க ஊழியர்கள் இல்லை என்று நீங்கள் கேட்கலாம். ஏனெனில் இது ஒழுக்கமற்றதாக தெரிகிறது. உண்மை என்னவென்றால் அதற்கு பொறுப்பான சிறப்பு பணியாளர்கள் அவர்களிடம் உள்ளனர். ஆனால் அவர்கள் செய்வது அவர்களை ஒரு வரிசையில் நிறுத்தாமல் அவர்களின் முக்கிய கடமைகளாக அவர்களை தள்ள உதவுவதுதான். ரெஸ்டாரண்ட்ஸ் ஆர்டர் பிளாஸ்டிக் ஃபுட். பிளாஸ்டிக் உணவு உண்ணக்கூடியதா? கவலைப்பட வேண்டாம். இந்த உணவுகள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுவதில்லை, உணவகங்களுக்கே வழங்கப்படுகின்றன. நீங்கள் அறிமுகமில்லாத உணவகத்திற்கு சென்றால் மெனுவை படிக்க முடியாமல் போனால் புகைப்படம்தான் அதிகம் பங்களிக்கிறது. ஆனால் ஜப்பானிய உணவகங்களில் புகைப்படங்களுக்கு பதிலாக அவர்கள் உள்ளூர் கலைஞர்களிடமிருந்து பிளாஸ்டிக் உணவை ஆர்டர் செய்கிறார்கள். அவர்கள் உண்மையான உணவின் பிளாஸ்டிக் மாதிரியை பிரித்தறியாமல் செய்யலாம். இந்த வழியில வாடிக்கையாளர்கள் தாங்கள் முயற்சிக்க விரும்பும் உணவை தேர்வு செய்ய முழு மெனுவின் தோராயமான படத்தை பெறலாம். ஈட்டிங் அலோன் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். தனிமையில் சாப்பிடுவதை உலகம் முழுவதிலும் உள்ள பெரும்பாலான மக்கள் விரும்புவதில்லை. ஏனெனில் சங்கடம் மற்றும் தனிமை உணர்வு நீங்கள் பேசுவதற்கு யாரும் இல்லாமல் தனியாக சாப்பிடும்போது உங்களை சுற்றியுள்ள குழுக்கள் சாப்பிடுவதையும் அரட்டை அடிப்பதையும் பார்க்கும்போது பெரும்பாலும் வெளிப்படுகிறது. ஆனால் ஜப்பானில் ஒரு நபருக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய வெவ்வேறு கவுண்டர்களை கொண்ட நபர்களை தனிமைப்படுத்துவதன் மூலம் மக்கள் செயல்திறன் மற்றும் தனியுரிமைக்கு முன்னுரிமை அளிக்கின்றனர். தவிர சமையல்காரர்களின் முகத்தை மறைப்பதற்கு மிக நீளமான திரைச்சீலை உள்ளது. மேலும் ஆர்டர் செய்வது அனைத்தும் இயந்திரத்தின் மூலம் செய்யப்படுகிறது. எனவே தனியாக சாப்பிடுவதால் வெட்கப்படுவதற்கு வழியில்லை. ஏனெனில் இந்த சிறிய பகுதி யாரும் நுழையாத உங்கள் பிரதேசமாக மாறும். கேப்சூல் ஹோட்டல். கேப்சூல் ஹோட்டல்களின் கண்டுபிடிப்பு 1979 வெளிவந்த போது உலகம் முழுவதையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஜப்பான் ஒரு சிறிய தீவு என்பதால் மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வரும்போது விண்வெளி சேமிப்பு மிகவும் முக்கியமானது. எவ்வாறாயினும் கேப்சூல் ஹோட்டல் அறைகளை முன்பை விட சிறியதாகவும் திறமையானதாகவும் மாற்றுவதன் மூலம் மக்கள் தொகை நெருக்கடியை நிறுத்தியது. இந்த காப்சூல்களில் ஒரு இரவுக்கு தேவையான அனைத்தும் உள்ளன. கழிப்பறை தேவைகள், போர்வைகள், டிவி மற்றும் விளக்குகள். அதே நேரத்தில் காப்சூல் ஹோட்டல்கள் மிகவும் நியாயமான விலையை வழங்குகின்றன. இது மற்ற சாதாரண ஹோட்டல்களுக்கு போட்டியாக அமைகிறது.